ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவில் கும்பகோணம். அப்பரும் சமதரும் பதிகம் பாடிய இந்த தலமானது கும்பகோணத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த ஆலயத்து இறைவன் ஆதி கும்பேஸ்வரர், அன்னை மங்களாம்பிகை. இந்த ஆலயத்தில் முக்கியமான விசேஷம்னு பார்த்தா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய மகாமக திருவிழா. மூலவர் சிவலிங்கம் மேற்கு பார்த்து காட்சி தருகிறார். இடதுபுறம் சற்று தலையை சாய்த்த நிலையில் காட்சி தராரு. 9 அடுக்குகளை கொண்ட கிழக்கு பார்த்த ராஜகோபுரம். இது 128 அடி உயரமாகவும் இதில் 27 நட்சத்திரங்களும் 12 ராசிகளும் ஒரே கல்ல செதுக்கப்பட்டிருக்கும். நவராத்திரி மண்டபமும் சிறப்பாக இருக்கும். தல வரலாறு என்னென்னா, பிரம்மாவின் வேண்டுகோளுக்கிணங்க இறைவன் தந்த அமிர்த கலசமானது தங்கியதால் இந்த இடம் கும்பகோணம் சொல்கிறாங்க. கும்பத்திலிருந்த அமிர்தத்திலிருந்து ஈசன் வெளிப்பட்டார். அதனால் அவருக்கு கும்பேஸ்வரர் என்ற பெயர் வந்தது. பிரளய காலத்திற்கு பிறகு பிரம்மா தனது படைக்கும் ஆற்றலை மேலும் வலுப்படுத்தி கொள்ள தனது படைப்பு ஆற்றலை அந்த அமிர்த கலசத்தில் வச்சு மிதக்க விட்டார். அந்த கலசத்தை ஈசன் வேடனாக வந்து அம்பு எய்தி உடைத்தார். அதிலிருந்து அமுதம் வழிந்தோடியது. அந்த இடம்தான் கும்பகோணம். அமுத குடத்திலிருந்து மூக்கின் வழியாக அமுதம் எல்லா இடங்களுக்கும் பரவியது. அந்த மூக்கின் வழியாக பரவியதால் குடமுக்கு அப்படின்னு அந்த இடத்த சொல்கிறாங்க. அமுத குடத்தை அலங்கரித்து வைத்திருந்த மாவிலை, தர்பை, உரி, வில்வம், தேங்காய், பூனல் முதலிய பொருள்கள் எல்லாமே காற்றில் சிதஞ்சு போச்சு. அந்த இடங்கள் எல்லாமே தனித்தனியாக லிங்கம் தோன்றி பிறகு சிவபெருமான் ஆலயம் உருவானது. இந்த ஆலயத்தில் அம்பிகையை அன்போடு தொழும் அன்பர்களுக்கு திவ்ய மங்களங்களை தருவாள் என்பதால் அம்பிகை மங்கள நாயகி என்று அழைக்கப்படுகிறார். இது 51 சக்தி பீடங்களில் முதன்மையானது. இங்கே இறைவன் தனது இடபாகத்தை அன்னைக்கு கொடுத்தது போல தன்னுடைய 36,000 கோடி மந்திரங்களையும் அம்பிகைக்கு வழங்கினார். அதனால்தான் அம்பிகை மந்திர பீடேஸ்வரி அப்படின்னு அழைக்கப்படுகிறாங்க. இங்கே அம்பிகை மஞ்சள் பட்டு உடுத்தி முகத்தில் மஞ்சள் பூசி குங்கும திலகமிட்டு இருக்கும் காட்சியை காண கண்கோடி வேண்டும் என்பார்கள். இந்த ஆலயத்தில் தேரோட்டம் 2 நாள் தொடர்ந்து நடக்கும். மகாமகத்தன்னைக்கு மகாமக குலத்துக்கு 12 சிவ ஆலயங்கள்லேருந்து சுவாமி புறப்பாடாகி இங்கே வருவாங்க. இந்த ஆலயத்துக்கு நம்ம வேண்டிக் கொண்டால் கல்வியில் சிறந்து விளங்கலாம் என்பது நம்பிக்கை.